வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஃபோன் நம்பர் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஒரு சுவையான செய்தி, தியாகராஜர் ஜோதிட ஆனந்த கழிப்பு என்ற நூல்ல இருந்து தான் எடுத்துக்கிறேன். முதல் எடுத்தோடனே ஒரு மாணாக்கனும் குருவும் கேள்வி கேட்பதாக அருமையாக அமைச்சிருக்கிறார். நொண்டி சிந்து என்ற பா வகையிலே, மாரகம் கேட்டிடும் பாலா, அது ஒரு மகாத்தான வார்த்தை, அது பாலா, யாரும் அறியா அந்த ரகசியத்தை ஆதி பிரம்மன் மட்டும் தான் அறிவார். ஆதி பிரம்மன் மட்டும் தான் அறிந்த அந்த ரகசியத்தை இப்பூவுலகில் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் அறிந்த தவசிகளும் தான் அறிவர் அப்படின்னு அந்த குருநாதர் சொல்றாரு. அதற்கு சீடர் கேட்கிறான், ஆரும் அறியா ரகசியம் இந்த உலகத்தில் உண்டென்றால் ஜோதிடம் பொய்யாக ஆகிவிடாதோ குருவே? அவ்வளவு அழகா கேட்டான் பாருங்க. ஒரு ரகசியத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியலன்னா அந்த ஜோதிடம் இந்த உலகத்துல பொய்யாக ஆகிவிடாதா? சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னா, 2-3 சாஸ்திரங்களிலும் இதுவும் ஒன்று என்றுதானே எனக்கு உரைத்தீர். இப்பொழுது ஆரும் அறிய முடியாத சாஸ்திரம் என்று உரைத்தீரே குருவேன்னா. அதுக்கு குரு மறுமொழி சொன்னாரு, ஜோதிடம் பொய்யல்ல சீடா, இதனை அறிய 5-6 சங்கை அறிய வேண்டும். இதனை அறிய சங்கை அறிய வேண்டும் சொல்லிட்டு, ஆத்திரப்பட்டால் ஆகாத சீடா, இதனை அறிய 5-6 தொல்லைகள் வேண்டும். 5-6 தொல்லைகள் நீ அறிதல் வேண்டும். உடனே இந்த சீடனும் விட்டுட்டான். எந்த தொல்லையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு, எனக்கு சொல்லியே தான் தீரணும். அப்ப அந்த குருநாதர் சொல்லாரு, மெய்யாகவே திசை 3 வேணும், மேதினி தன்னில் ஸ்புடங்களும் வேணும், அஷ்ட வர்க்கமும் வேணும், அன்பான தசவர்க்கமும் வேணும், தொட்ட நவகிரகங்கள் ஈந்த சுத்த வருடங்களும் வேண்டும் சொல்லிட்டு கடைசியா சொன்னாரு, புத்தியும் வேணும், யுக்தியும் வேணும், பொல்லாத பதட்டத்தை தள்ள வேணும், சத்தியம் உரைக்க வேணும், இது தவறாமல் நின்றோருக்கு சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் கைகூடுமே சீடாங்க. அப்ப இந்த கடைசி 4 வரி சொன்னார் பாரு, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு பின்னாடி விளக்கம் சொல்றேன். இது மெய்யாகவே திசை 3 வேண்டும். நல்லா கவனிச்சிங்க, அவர் ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்காரு. நம்ம இப்பொழுது ஒரு திசை பார்த்துக்கிறோம். இப்போ அந்த ஒரு திசை தான் விளக்கம் சொன்னோம். அந்த ஒரு திசையை கொண்டு போய் எப்படி அந்த 3 திசைக்குள்ள அடக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். மெய்யாகவே திசை 3 வேணும். அதுல உடல் திசை, உயிர் திசை 2ஆக பிரிக்கிறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் உடல் திசை, உயிர் திசை 2ஆக பிரிச்சுக்கிறாரு. இப்ப இந்த உடல் திசை, உயிர் திசைக்கு அவர் ஒரு வருஷத்தை சொல்றாரு. சூரியனுக்கு 4 வருஷம், சந்திரனுக்கு 5 வருடம், செவ்வாய்க்கு 3 வருடம், புதனுக்கு 8 வருடம், குருவுக்கு 6 வருடம், சுக்கிரனுக்கு 10 வருடம், சனிக்கு 9 வருடம், ராகுக்கு 7 வருடம், கேதுக்கு 9 வருடம். இப்ப இவரு ஒரு கணக்கு வேற, இந்த கணக்கு தனி. பாருங்க, உடல் திசை, உயிர் திசை என்று சொன்னார். இதற்கான வருடங்கள் இவ்வாறு சொன்னார். சொல்லிட்டு
ஒவ்வொரு ராசி ஒரு 5 ராசிகளுக்கு மட்டும் சொல்லிக்கலாம். அப்புறம் என்ன நேராகும். இப்போ முதல்ல எடுத்தாலும் ஐயா சொன்ன ஜாதகத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு முதல்ல இருந்து மேச ராசிக்கு ஆரம்பிக்கிறான். இப்போ துலா லக்னத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருக்கார். துலா லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு 3, 6, 8 குடையவர்கள் உடல் திசையாக வருவார்கள். அந்த உடல் திசையாக வருகின்ற கிரகங்கள் என்னன்னா சூரியன், குரு, செவ்வாய், தேய்பிரை, சந்திரன் வச்சுக்க. இந்த 4 கிரகங்களும் உடல் திசையாக வருவார்கள். இந்த உடல் திசையாக வருகின்ற கிரகங்கள் 3, 6, 8 இந்த இடங்களில் இருந்தால் மாரகம் செய்வார்கள். ஒன்றாச்சா? அடுத்தாப்புல உயிர் திசையாக வருகின்ற கிரகங்கள் 7, 10, 12 இந்த இடங்களில் இருந்தால் மாரகம் செய்வார்கள். இப்ப இந்த உயிர் திசையாக வருகின்ற கிரகங்கள் என்னன்னா சனி, சுக்கிரன், புதன். இது 3 இந்த துலா ராசிக்கு, துலா லக்னத்திற்கு, துலா ராசிக்கு உயிர் திசையாக வருகின்ற கிரகங்கள். ஆகவே இந்த உயிர் திசையாக வருகின்ற கிரகம் புதன் 12 எந்த நிலையில் இருந்தாலும் கொள்ளுவார்கள். இது ஒரு வகை. இது சரியில்லை. இது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்க. சரி, நல்ல அதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் பாதகாதிபோடு சேர்ந்திருக்காரு. அது எப்படி உங்கள்டே கேட்கிறேன். செவ்வாய் சாரத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போறோம்னா இரு உட்காருங்க, அப்புறம் பேசுங்க. உட்காருங்க. துலா லக்னத்துக்கு 12 பாவக்கிரகங்களோடு புதன் இருந்தால் இருக்கு. அந்த மாரகம் வயசு இன்னும் இருக்குது. இப்ப இருக்கிறது தொடக்கம் தான், தெரியுதுங்களா? இப்ப இன்னும் தீர்க்காயில், மத்தியம ஆயில், பூரண ஆயில் இவைகளெல்லாம் சொல்லி தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய முடியும். சரி, துலா லக்னத்துக்கு 12 புதன் இருந்தால் புதன் இருக்கிறோம்னா செத்திபுரான்னு கிடையாது. அந்த அவனுக்கு ஆயுள் பலம் வேணுமில்ல. அவன் தீர்க்க ஆயில பிறந்திருக்கானா, மத்தியம ஆயில பிறந்திருக்கானா, அற்ப ஆயில பிறந்திருக்கானா, இதை அறிய வேண்டும் அல்லவா? இதை அறிந்து விட்டு தான் நம்ம அங்க போகணும். சரி, இப்பொழுது முழுமையா கேட்டா தான் உங்களுக்கு புரியுங்க. அடுத்த மேச லக்னம் எடுத்துக்கிறோம். இந்த மேச லக்னத்திற்கு உடல் திசையாக வருகின்ற கிரகம் என்ன, உயிர் திசையாக வருகின்ற கிரகங்கள் என்ன பார்க்கிறோம். உடல் திசையாக வருகின்ற கிரகங்கள் இறைவன், சனி, புதன் இந்த 3 கிரகங்கள் இருக்கின்றன. இவைகள் எங்கள் இருந்தால் அதற்கு மாரகத்தை செய்வார்கள் என்றால் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் இவ்விடங்களிலே இந்த கிரகங்கள் இருந்தால் மாரகத்தானம் பெற்றிடுவார்கள். அடுத்தாப்புல உயிர் திசையாக வருகின்ற கிரகங்கள் என்னன்னா சுக்கிரனும் செவ்வாயும். இவர்கள் எங்கே இருந்தால் கொள்வார்கள் என்றால் 3, 8, 11 இடங்களிலே எல்லாம் கவனிங்க, பாவ கிரகங்களோடு சம்பந்தப்பட்டால் மட்டுமே கொள்வார்கள். அடுத்தாப்புல ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு உடற்கிரகங்களால் வருகிற கிரகங்கள் என்ன, உயிர் திசையாக வருகின்றவை எவை என்று பார்க்க வேண்டும். உடற் திசையாக வருகின்றவர்கள் சந்திரன், செவ்வாய், குரு. உயிர் திசையாக வருகின்ற கிரகங்கள் புதன், சனி, சுக்கிரன். இவர்கள் எப்படி இருந்தால் மாரகம் செய்வார்கள் என்றால் 6 உயிர் உடற்திசையில் வருகின்ற பொழுது 6, 8, 12 இந்த இடங்களில் இருக்க வேண்டும். உயிர் திசையாக வருகின்ற கிரகங்களுக்கு 7, 12 இந்த இடங்களில் இருக்கின்றவர்கள் மட்டுமே மாரகம் செய்வார்கள். இவர்களும் பாப கிரகத்தோடு சேர்ந்து கெட்டு போயிருந்தால் மட்டும் செய்வார்கள். 2. மூன்றாவதாக மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்திற்கு யார் யார் பாவிகள் என்றால் உடல் திசையாக வருகின்றவர்கள் யார் என்றால் குரு, செவ்வாய்,
சூரியன், இது மூன்றும் உடற் திசையாக வருகின்ற போது, அப்ப உயிர் திசையாக வருகின்ற கிரகங்கள் என்னன்னா சந்திரன், சுக்கிரன், புதன் லக்னாதிபதியாக வருவார். இவர்கள் உடற் திசையாக வருகின்ற கிரகங்கள் 6, 8, 10, 12 இடங்களில் இருந்தால் தான் மாரகத்தை செய்வார்கள். அதே போல உயிர் திசையாக வருகின்ற கிரகங்கள் 2, 6, 8 இருந்தால் மாரகம் செய்வார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு ராசிக்கும் பிரித்து கொள்ளல் வேண்டும். மீதி இருக்க ராசிலாம் இருக்கு, அதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா காலம் கருதி சுருக்கமாக முடிப்போம். சரி, அடுத்தாப்புல இப்படி சொல்லிட்டாரு. அப்ப ஸ்புடங்களும் வேண்டும், மெய்யாகவே திசை 3 வேணும், திசை சொல்லிட்டாரு. ஸ்புடங்கள் வேணும். என்ன ஸ்புடம்? ஒரு ஜாதகன் பிறக்கின்ற பொழுது சூரியன் என்ன பாகை கலையில் இருக்கிறார், அவரை கூட்டிக்கிய. லக்னாதிபதி பாகையை கூட்டிக்கிய, அஷ்டமாதிபதி பாகையை கூட்டிக்கிய. கூட்டி மொத்தமா கூட்டி 300க்கு மேல வந்தா 300 கழிச்சு, 360க்கு மேல வந்தா 360 போட்டு கழிச்சுக்கிட்டு மீதி எந்த ராசியில் வருகிறதோ அதற்கு கேந்திர திரிகோணத்தில் திரிகோண ஸ்தானத்தில் சனி வரும்போது மாரகம் செய்வார் என்று சொல்றாங்க. இது பெரும்பாலும் நான் சோதித்து பார்த்ததில்லை, பெரும்பாலும் அது ஒத்து வரதில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, மெய்யாகவே திசை 3 வேணும். அடுத்த அவளை சொன்ன அஷ்ட வர்க்கமும் வேணும். லக்னாதிபதி பரலையும் அஷ்டமாதி பரலையும் பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. இதுல லக்னாதி பரலை விட அஷ்டமாதி பரல் ஜாஸ்தியாக வாங்கியிருந்து, நல்லா கவனிங்க, வாங்கியிருந்து 12ஆம் இடத்தினுடைய பரலையும் பாருங்க, பார்த்து அதை ஒரு முடிவுக்கு வாங்க. அப்ப பாருங்க எப்படிங்க, அஷ்ட வர்க்கமும் வேண்டும், அன்பான தசவர்க்கமும் வேண்டும். தசவர்க்கம்னா என்ன? 10. அதையே அறிந்து கொள்ளுங்கள். தொட்ட நவகிரகங்கள் ஈந்த சுத்த வருடங்களும் வேண்டும். ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஜாதகனுக்கு இவ்வளவு ஆயுள் என்று கொடுத்திருக்கிறார்கள், அதையும் நீ கணக்கில் கொள்ளுங்கள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னாரு பக்தியும் வேணும், அடுத்த புத்தியும் வேணும், யுக்தியும் வேணும். ஜோதிடத்துல புத்தியோட யுக்தி தான் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே எனக்கு தான் தெரியும்னு அடிச்சிடக்கூடாது, அதான் யுக்தின்னாரு. ஐயா அடிக்கடி சொல்லுவார் ஒருத்தர், சுருதி யுக்தி ஞானம் பாரு. அதனால ஜோசியம் நீ படிச்சுட்டு நீ ஜோசியம் சொல்றதோட படிக்காம இருந்து ஜோசியம் சொல்றான் பாருங்க, அவன்லாம் பிரம்மாமான ஜோசியர், அவன் வெளுத்துவாங்க. அவங்க நம்மளாம் அவங்ககிட்ட கிட்ட நிற்க முடியாதுங்க. அதான் யுக்தி பாருங்க. புத்தியும் வேணும், யுக்தியும் வேணும். அடுத்தாப்புல என்ன சொன்னா, பொல்லாத பதட்டத்தை தள்ள வேணும்னாரு. கவலையப்படக்கூடாது, உட்கார்ந்துட்டோன்னு வச்சுக்க, நீ தான் ராஜா. சிறந்த பேச்சாளர்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா மேடை பேச்சு ஆகணும்னா நீ ஒரு ஞாபகத்தை, ஒரு பழமொழியை ஞாபகம் வச்சுக்க. நீ முன்னாடி நின்றுட்டேன்னு வச்சுக்க, நீ மேடைக்கு முன்னாடி நின்றுட்டு பின்னாடி இருக்கவங்கலாம் நம்மளோட குறைவான படிப்புக்காரங்க தான் நீ நினைச்சுக்க. நீ ஒன்றும் தெரியாத ஆளாக தான் நினைச்சுக்கிட்டு பேசு, சரியா பேசுவேன்னாரு. நான்லாம் நினைக்க மாட்டேங்க அப்படி. அதுக்காக தான் சொன்னாரு, இந்த பொல்லாத பதட்டத்தை தள்ள வேணும் என்பதற்காக ஏற்கனவே உங்களுக்கு ஜானி வாக்கர் கதை சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு நினைவில் இருந்தால் அதை நினைச்சுக்குங்க, பொல்லாத பதட்டம்லாம் போயிடும். அடுத்தது சொன்னாரு சத்தியம் உரைக்க வேணும். சத்தியம் உரைக்க வேணும். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கணும். நம்ம சொல்லுகின்ற கருத்து அவர்களுக்கு புரியணும். ஏதாவது ஒரு நூலை ஆதாரமாக கொண்டு பேசணும். அது எந்த நூல்னு சொல்லிடணும். அதான் சத்தியம் உரைக்க வேணும். இது தப்பாமல் நின்றோருக்கு ஜாதகம் கைகூடுமே. இப்போ சொன்னாரு, மாரகம் கேட்ட, என்ன தொடர்ந்துருவோம், மாரகம் கேட்ட பாலா இவ்விதமாகத்தானே நீயும் அறிந்து பாருங்க. மாரகம் கேட்ட பாலா இவ்விதமாகத்தானே நீயும் அறிந்து உடற்திசை உயிர் திசை இரண்டையும் மனதில் கொண்டு மாரகத்தை உரைத்திடுவாய்.
சொல்லிட்டு அந்த குரு சொல்றாரு, இதை வையகத்தில் உள்ள யாவருக்கே வழுத்தி உரைத்திடுவாய் மகனேனார். அவன் கேட்டான், குரு சிஷ்யன் கேட்டான், ஐயனே, என் குருவே, நீங்கள் சொன்ன மாரகத்தானம் தன்னை நான் முழுமையாக அறிந்து கொண்டேன். இதனை தொல்லுலகில் உள்ள யாவருக்குமே நான் சொன்னால் நகைக்க மாட்டாரே குருவே. நான் நீங்க சொன்னதெல்லாம் அறிஞ்சு நான் போய் 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தேன்னா இதனை பார்த்து நகைக்க மாட்டாரா குருவே? நான் அதற்கு குரு கேட்டாரு, நகைப்பது எதனால் சீதா? வகையுடன் நீயும் எடுத்து சொன்னால் உந்தன் மனம் போல சந்தேகமெல்லாம் தீர்த்திடுவேன் சீதா, மங்களமாக நானும் உரைப்பேன் என்னார். அப்ப அந்த சீடனுக்கு சொல்றாரு, இவருக்கு அதுக்கு ஏன் உரைத்தார்னா, நீங்கள் சொன்ன அந்த மாரக திசையானது 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் வருது. இந்த 6 வருஷத்தை எப்படி பொதுவாக சொல்வது? இதை இன்னும் சுருக்கி சொல்ல வேண்டாமா என்பதற்காக அந்த குருவிட்ட இந்த சீடன் கேட்டான். சொன்னாங்க, நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். உடல் திசைக்கு சொல்லுங்க, உடல் திசையோ நின்ற தானத்தை பாரு. பாருங்க, உடல் திசையோ நின்ற தானத்தை பாரு. அத்தானத்திற்கு 6, 8, 7, 2 குடையவரும் தப்பாமல் மாரகம் செய்வார். இதை தவறாமல் மனதில் வைத்துக்கொள் என்று சொன்னார். எங்க போயிட்டாரு பாருங்க. உடன் திசையோ நின்ற தானத்தை பாரு. அத்தானத்திற்கு உரிய இறைவன் நின்ற இடம் 6, 8, 7, 2 இருப்பாரானால் சொல்லிட்டு அடலவே அவர் புத்தியில், பாருங்க, அடலவே அவர் புத்திக்கு கொண்டாட்டார. முதல் திசையை சொன்னாரு, இங்க புத்தி சொல்லிட்டாரு. அடலவே அவர் புத்தியில் தப்பாமல் மாரகம் செய்வார், தவறாமல் மனித வைத்துக் கொள் என்று சொன்னார். அடுத்தாப்புல சொன்னாரு, 10 விரயம் லாபம், 10 விரயம் லாபம் 3, 5 பதியும் திசைநாதனுக்கும் இதையும் சொல்லுவாய். இவையிலும் பாதிக்கப்பட்டிருந்தால் பாருங்க, 10 விரயம் லாபம் 3, 5 உள்ளவர்கள் பதியும் திசைநாதனுக்கும் இது பொருந்தும் சொல்லிட்டு சத்தியமாகவே அவர் புத்தியில் கொள்ளுவார், தவறாமல் மனதில் வைத்துக்கொள். இது உடல் திசைக்கு சொல்லிட்டார். அடுத்தாப்புல உயிர் திசைக்கு சொன்னார். உயிர் திசைக்கு இப்பொழுது சொல்லுவேன் கேட்பாயாக. உதித்த திசைக்கு 9 குடையவரும் 4, 5 குடையவரும் திசை புத்தியிலும் இதையும் காண்பாய். அடுத்ததாக சொல்றாரு, தப்பாமல் உள்ளவருக்கு தாரணியில் இதையும் எடுத்து சொல்லுவாய். சொல்லிட்டு சொன்னாரு, ஐயனே, எந்த குருவே, நீங்கள் சொன்ன மாரக திசை யாவையும் நான் அறிந்து கொண்டேன். இதற்கு மேல் சந்தேகம் தீர்ந்தது.